ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகிரகேபியோ நமஹ. மகாகணபதஜே நமஹ. வாக்தேவியை நமஹ. சாயிநாதாஜ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9830 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, வார ராசி பலன், மாத ராசி பலன் அப்படிங்கிறதான். அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை செஞ்சு கொண்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம். ஏன் இதை வெளியிடுறோம்னா, நவகிரகங்களில் முக்கியமான ஒரு 5 கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய அமைப்பில் இருக்குது. மற்ற 4 கிரகங்கள் எடுத்துனோம்னால் வருடக்கணக்கில் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். மீதி இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்தை, அதனால தான் மாத ராசி பலன் பார்க்குறோம். இங்கிலீஷும் பார்க்குறோம், தமிழும் பார்க்குறோம். இந்த 5 நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா? ஏன்னா இந்த 4 கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு. இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா, இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர். கஷ்டங்களையே இப்போது நல்லதை நினைக்கிறவன் நல்லது நடக்குது அப்படிங்கிறவனுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது, எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை. மற்ற கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? இப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி பலாபலன்கள் மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள், கடனிலிருந்து விடுபடலாம், நோயிலிருந்து விடுபடலாம், தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம், கல்வி மேம்படலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது, நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம், தமிழ் மாதம், புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது, யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், யாருக்கு என்ன பலாபலன்கள், யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம். இப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான். சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலயபக்ஷம், மகாலயபக்ஷம். இதில் அமாவாசை, முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்க வேண்டிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும். புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி 12 ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறி இருக்குது, பயிற்சி ஆகிருக்கு, அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது, யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலன்களையும், ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும், மாத பலாபலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கன்னாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களானாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் இந்த தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள். பொதுவாக நாமளும் ஒவ்வொரு மாதமும் பார்த்து செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்குறோம், புரட்டாசி மாத பலன்கள் பார்க்குறோம், அடுத்தது ஆகஸ்ட் பார்ப்போம், அடுத்தது ஐப்பசி பார்ப்போம்,
ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாகுது. ஒவ்வொரு கிரகமும் முக்கியம் வாய்ந்தவை நவகிரகத்தில். ஒவ்வொரு கிரகமும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களும் நன்மைகளும் அதிகரிக்கும். இன்னொரு கிரகம் பண்ணுற கெட்டதை இந்த கிரகம் பயிற்சியாகி நல்லது பண்ணும், மாற்றும். இன்னொரு கிரகம் பண்ணக்கூடிய நன்மையை இந்த கிரகம் பயிற்சியாகி தடுக்கும். இப்படியெல்லாம் 9 கிரகங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருவதனால ஒவ்வொரு பயிற்சியும் முக்கியமாக கருதப்படுது. அதில் 5 கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சி ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்கு ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாகி நன்மை பண்ணுதான்னு பார்த்தா மிக நன்மை. சனி 4ல் இருந்த சனி 3க்கு வந்திருக்கார் வக்கரகதியில். அது மிக மிகச் சிறப்பு. சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு தான் நன்மையை செய்வார். 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால சகோதரிகள் மூலம் நன்மை. உங்களுக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் அவர்களுக்கு மருத்துவ செலவு, வைத்திய செலவு, உடல் உபாதைகள், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது, சுகர், ப்ரெஷர், இந்த மாதிரி பாதிப்புகள், கொலஸ்ட்ரால், அதே மாதிரி நாடி நரம்புகள் பிரச்சனை, கண், தலை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் சகோதரிகளுக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் ஏற்படுத்தும். பட் அவங்களால் உங்களுக்கு நன்மை. 3ஆம் இடத்துல சனி ராகு அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. புதிதாக வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வெளிநாடு போகலாம், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணியாளர்கள், நிலக்கரி சுரங்கங்கள், உரம், பூச்சி மருந்து, ரசாயனம், இந்த மாதிரி ரசாயன பொருட்கள், வேதிப்பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். யோகங்கள் வருமான வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறந்து விளங்கலாம். 4, 5, 6 ஒன்றுமில்ல 7ஆம் இடத்துல குரு மிகச்சிறப்பு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். காதல் திருமணம் செய்யலாம். 7, 8 குரு இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ் ஏதாவது ப்ரப்போசலில் இருந்தீங்களா அதெல்லாம் அனுகூலமாக நடக்கும். அது இல்லைனாலும் வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமும் கண்டிப்பாக நடக்கும். தள்ளிப்போன திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாயிருச்சு. கல்யாணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த வருஷத்தில் ஆகும். அதே மாதிரியே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். வம்ச விருத்தி ஏற்படும். புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள். அதே மாதிரி மின்வாரியம், மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்குது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வீட்டிற்கு தேவையான வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம். ஒன்று நமக்கு நடக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டை சார்ந்தவர்களுக்கு நம்ம நடத்தி பார்த்து மகிழ்விக்கிறது, சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். வீட்டோட வெளியூர் பிரயாணங்கள், இன்ப சுற்றுலாக்கள்லாம் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். கருத்து வேறுபாடுகள் விலகும். என்ன தேவையோ அதை வாங்கலாம். ஆடை ஆபரண தொழில், அழகு சாதன பொருட்கள், ஹெர்பல், மூலிகைகள், இயற்கை பொருட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கும் வருவாய். 8ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 9ஆம் இடத்துல சுக்கிரன் சேர்க்கை கேவோட மிகச்சிறப்பு. அப்போது பஞ்சு, பருத்தி, நூல், ஜவுளி, ஆடை ஆபரண தொழில் சிறந்து விளங்கும். ஜுவல்லரி, உலோகத் தொழில், ஈயம், பித்தளை, இரும்பு, தங்கம், வெள்ளி, வைடூரியங்கள், நவரத்னங்கள், இந்த மாதிரி உலோகத் தொழில் பண்ணுறவங்க, செய்கிறவங்க, அது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், சட்ட ரீதியான தொழில், நீதிமன்ற தொழில், காவல்துறை, இராணுவம், சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, இந்த மாதிரி தொழிலில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. அபரிமிதமான யோகம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏற்கனவே பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் ஏற்படும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவருக்கு பதவி உயர்வுகள், புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும். 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன். கண்டிப்பாக வீடு வாங்கி ஆகணும். வீடு புதிதாக நிலம்னாச்சும் வாங்கணும். நீங்கள் வேண்டாம், பணம் இல்லை, ஒதுக்கி போனாலும் விடாது, நான் பணம் தரேன், நீ வாங்கிக்கோ, எவனோ ஒருத்தர் வந்து சிக்க வைப்பான். கண்டிப்பாக நிலமோ, இடமோ, விவசாய நிலமோ, பூமியோ, வீடோ, மனையோ வாங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நடக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பு. பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 95% நன்மைகள் ஏற்படும். இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள்.
சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டாகுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.